10th Maths first chapter 5 mark important sum. Example 1.18. If the function f is to r implies r is defined by f of x equal to open set 2x plus 7a, x less than minus 2a, x squared minus 2a, minus 2 less than equal to x less than 3, 3x minus 2, x greater than 3. இது கொடுத்துருக்காங்க. then the find the value. நாம் வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் 4, செகண்டு எஃப் ஆஃப் மைனஸ் 2, தேர்டு எஃப் ஆஃப் 4 ப்ளஸ் 2 எஃப் ஆஃப் 1, ஃபோர்த்து எஃப் ஆஃப் 1 மைனஸ் 3 எஃப் ஆஃப் 4 டிவைடட் எஃப் ஆஃப் மைனஸ் 3. இது நம்ம கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் கொடுத்துருக்க கொஸ்டின் எடுத்து எழுதிக்கிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஓப்பன் செட் 2x ப்ளஸ் 7, எக்ஸ் லெஸ் தென் மைனஸ் 2, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 லெஸ் தென் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 3, 3x மைனஸ் 2 எக்ஸ் கிரேட்டர் ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துருக்காங்க. நாம் என்ன செய்யணும், இதுக்கு வந்து இது நம்ம இது எக்ஸ் லெஸ் தென் மைனஸ் 2 அப்படிங்கிறது என்ன நம்ம தெரிஞ்சிட்டோன்னா இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் லெஸ் தென் மைனஸ் 2னா மைனஸ் 2க்கு அப்புறம் உள்ள வேல்யூ மைனஸ் 3 மைனஸ் 4 மைனஸ் 5 மைனஸ் 6 மைனஸ் 1 எக்ஸட்ரா. இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் 2லேருந்து ப்ளஸ் 3 வரைக்கும் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது லெஸ் தென் ஈக்குவல்ட்டுன்னு போட்டதுனால 2 எடுத்துக்கணும். இங்கே ஈக்குவல் டு இல்லைங்கிறதுனால என்னது 2க்குள்ளே நிப்பாட்டிக்கணும். மைனஸ் 2 மைனஸ் 1 0 1 2ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது இங்கே என்ன கொடுத்துருன்னா எக்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 3ன்னு அர்த்தம். இங்கே ஈக்குவல் டு பண்ணால் 3க்கு அப்புறம் வேல்யூ 4 5 6 7 8 9 எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து எஃப் ஆஃப் 4 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் எஃப் ஆஃப் 4ங்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் கிரேட்டர் தென் 3க்குள்ளே இருக்குது. அதனால் நம்ம இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x மைனஸ் 2 அதை தான் இங்கே எடுத்துருக்கோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x மைனஸ் 2ன்னு எடுத்துருக்கோம். எக்ஸ் எங்கே இருக்கோ அங்கே 4ன்னு கொடுக்கணும். அதனால் எஃப் அப்படியே கீழே இறக்கிறோம். எக்ஸ் இங்கே இருக்குது, அந்த 4க்கு எழுதிக்கிறோம். சீக்குவல் டு இங்கே 3 அப்படியே எடுத்து எழுதுகிறோம். இங்கே என்ன இருக்குது எக்ஸுங்கிறதுல 4 கொடுத்துறோம் மைனஸ் 2. 3யும் 4யும் மல்டிப்ளைனா 12, 12ல் 2 போயிடுச்சுன்னா 10. அப்போ எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ 10. அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன் என்னன்னா எஃப் ஆஃப் மைனஸ் 2. அப்போ உங்கள் மைனஸ் 2 எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா செகண்ட் இதில் இருக்குது மைனஸ் 2 மைனஸ் 1 0 1 2ன்னு இருக்குது. அப்போ இதை எடுத்துக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 எடுத்துக்கிறோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 எடுத்துக்கணும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2. எக்ஸு எங்கே இருக்கோ அங்கே என்னன்னு சொன்னோம் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2ன்னு அப்ளை பண்ணணும். அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் 2 ஈக்குவல் டு மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் 2. இந்த மைனஸ் 2 எப்படி எழுதலாம்னா மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதணும்னா மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2ன்னு எழுதணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு 2 4, அதில் 4 மைனஸ் 2 ஈக்குவல் டு 4ல் 2 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 2. இவங்க மிஸ்டேக் பண்ணுறது எங்கன்னா இங்கே மைனஸுங்கிறதுல தான் இந்த மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணுங்கிறதுலாம் மிஸ்டேக் பண்ணுவாங்க. அப்போ மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். அப்படி வந்தால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் அப்படிங்கிறது தெரியணும். இப்போ எஃப் ஆஃப் மைனஸ் 2ஓட வேல்யூ 2 கிடச்சிருக்கு. அடுத்து நம்ம என்ன சொன்னால் தேர்டு ஈக்குவேஷன் என்ன சொல்லியிருக்கணும். தேர்டு ஈக்குவேஷன் என்ன கண்டுபிடிக்கணும்னா எஃப் ஆஃப் 4 ப்ளஸ் 2 எஃப் ஆஃப் 1. இப்போ எஃப் ஆஃப் 4 வந்து கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் 4 ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். 4ங்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது இருக்குது என்ன கொடுத்துருக்கான் எக்ஸ் கிரேட்டர் 3க்குள்ளே கொடுத்துருக்கான். அப்போ என்ன எடுத்துனா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x மைனஸ் 2 எடுத்துக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x மைனஸ் 2. இப்போ எக்ஸுங்கிறதுல 4 கொடுக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4, எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் டு 3 ஓப்பன் ப்ரைட்டு 4 மைனஸ் 2, 3 இன்ட்டு 4 12 மைனஸ் 2 ஈக்குவல் டு 10. அப்போ எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 10 கிடச்சிருக்கு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா 4 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன சொல்கிறோம் எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் 1 எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கு என்ன கொடுத்துருக்கான் மைனஸ் 2லேருந்து ப்ளஸ் 3 வரைக்கும் இருக்கும்போது அப்போ 1ங்கிறது இருக்குது. அப்போ இதை எடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 2. எக்ஸ் எங்கே இருக்கோ அங்கே 1ன்னு கொடுக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு 1, எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் மைனஸ் 2, 1 ஸ்கொயர் பண்ணால் 1 மைனஸ் 2, 1 போயிடுச்சுன்னா மைனஸ் 1, எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு மைனஸ் 1. அடுத்து நம்ம என்ன செய்யணும் எடுத்துருக்க வேலையை ரெண்டுத்தையும் கொடுத்துருக்க வேலையை எஃப் ஆஃப் 4 கண்டுபிடிச்சிட்டோம், எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிச்சிட்டோம். எஃப் ஆஃப் 4ஐயும் என்ன எடுத்து எழுதிட்டு ப்ளஸ் பண்ணி எஃப் ஆஃப் 1ஓட 2 மல்டிப்ளை பண்ணணும். எஃப் ஆஃப் 4 ப்ளஸ் 2 எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ இந்த 10 கண்டுபிடிச்சிருக்கோம். 10 ப்ளஸ் 2 எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ மைனஸ் 1 ஈக்குவல் டு 10 அப்படியே கீழே இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 இன்ட்டு 1 2, 10ல் 2 போயிடுச்சுன்னா 8. எஃப் ஆஃப் 4 ப்ளஸ் 2 எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ வந்து 8 கிடச்சிருக்கு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஈக்குவேஷன் நம்பர் 4 கண்டுபிடிக்கணும். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் 1
மைனஸ் 3f ஆஃப் 4 டிவைடட் f ஆஃப் மைனஸ் 3. ஃபஸ்ட்டு f ஆஃப் 1 கண்டுபிடிக்கணும். இந்த f ஆஃப் 1ங்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த f ஆஃப் 1 எங்கே இருக்குன்னா அது செகண்ட் இதில் இருக்குது. அப்போ f ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 2. அப்போ எக்ஸ் எங்கே இருக்கோ அங்கே 1 கொடுக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு 1. f ஆஃப் 1 ஈக்குவல் டு 1 ஸ்கொயர்டு மைனஸ் 2. 1 ஸ்கொயர் பண்ணால் 1 மைனஸ் 2. 1ல் 2 போச்சுன்னா மைனஸ் 1. f ஆஃப் 1 ஈக்குவல் டு மைனஸ் 1. அடுத்து நாம் என்ன f ஆஃப் 4 கண்டுபிடிக்கணும். f ஆஃப் 4 4ங்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா இதே இருக்குது, தேர்ட் இதில் வருது. அப்போ f ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x மைனஸ் 2. எக்ஸ் எங்கே இருக்கோ அங்கே 4 கொடுக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு 4. f ஆஃப் 4 ஈக்குவல் டு 3 ஓப்பன் ப்ரைட்டு 4 மைனஸ் 2. 3 × 4 12 மைனஸ் 2 ஈக்குவல் டு 12ல் 2 போயிடுச்சுன்னா 10. நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா f ஆஃப் 4 கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து என்ன கண்டுபிடினா f ஆஃப் மைனஸ் 3 கண்டுபிடிக்கணும். இந்த f ஆஃப் மைனஸ் 3 எங்கே ப்ளஸ் 7. f ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 7. எக்ஸ் எங்கே இருக்கோ அங்கே மைனஸ் 3 கொடுக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3. f ஆஃப் மைனஸ் 3 ஈக்குவல் டு 2 ஓப்பன் ரைட்டு மைனஸ் 3 ப்ளஸ் 7. 2 × 3 6. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 7. 7ல் 6 போயிட்டுனா 1. அப்போ f ஆஃப் மைனஸ் 3யோட வேல்யூ 1. ஸோ நம்ம அப்ளை பண்ணோம், ஃபோர்த் இதில் அப்ளை பண்ணோம். f ஆஃப் 1 மைனஸ் 3 f ஆஃப் 4 டிவைடட் f ஆஃப் மைனஸ் 3 ஈக்குவல் டு f ஆஃப் 1ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ என்ன செய்யணும், மைனஸ் 1 எழுதணும். இந்த மைனஸை எழுதணும். 3 f ஆஃப் 4ஓட வேல்யூ என்ன 10 கண்டுபிடிச்சிருக்கோம். 10 டிவைடட் f ஆஃப் மைனஸ் 3 வேல்யூனா 1 ஈக்குவல் டு மைனஸ் 1. 3 வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 30 டிவைடட் 1. இது ரெண்டு சிம்பிள் சேமாக இருக்குதுன்னா ஆட் பண்ணால் மைனஸ் 31/1. 31 1ஆல் டிவைட் பண்ணால் மைனஸ் 31. அப்போ f ஆஃப் 1 மைனஸ் 3 f ஆஃப் 4 டிவைடட் f ஆஃப் மைனஸ் 3ஓட வேல்யூ மைனஸ் 31. தேங்க்யூ.